This sermon, Proving His Word, was delivered on Monday evening, April 26, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Convention at the Embassy Hotel in Los Angeles, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 26 தேதி திங்கட்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்தில் உள்ள அரசியல் தூதுவர் அலுவலக உணவு விடுதியில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷருடைய ஐக்கிய சிறப்பு கூட்டத்தில் ப்ரூவிங் இஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now, we'll just take some places that God did prove His Word. Let's take, for instance, in the days of Noah. God spoke to Noah a message that certainly was unscientific and unbelievable. No one could have believed it never rained upon the earth. Unscientific. இப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபித்த சில இடங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் உதாரணமாக நோவாவின் நாட்களில் எடுத்துக்கொள்வோம். தேவன் நோவாவிடம் நிச்சயமாகவே விஞ்ஞானத்துக்கு முரணான நம்பத்தகாத ஒரு செய்தியை உரைத்தார். எவருமே விசுவாசித்திருக்க முடியாது. பூமியின் மேல் மழை பெய்யவே இல்லை. விஞ்ஞானத்துக்கு முரணானவை. Perhaps they were a greater scientific age then than we are now, because they built pyramids and sphinx and so forth in those days that we can't build now. They was acquainted with the power of some kind of a mechanical power, perhaps atomic or something. நாம் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஒருவேளை அப்பொழுது அவர்கள் ஒரு பெரிய விஞ்ஞான காலத்தில் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் அந்த நாட்களில் கூர்நுனி கோபுரங்களையும் சிறகுடை பெண்முக சிங்க உருவ சிலைகள் போன்றவற்றையும் கட்டினர். அதை இப்பொழுது நம்மால் கட்ட முடியாது. அவர்கள் ஏதோ ஒரு விதமான ஒரு எந்திர சக்தியை, ஒருவேளை அணுசக்தி அல்லது ஏதோ ஒரு வல்லமையை உடையவர்களாக இருந்திருக்கலாம். They could lift those big boulders that we couldn't do it today. But they did great scientific things. They had something they could embalm a body to make it look natural for hundreds of years. We've lost that art. அவர்களால் அந்த பெரிய கற்பாறைகளை தூக்கிச் செல்ல முடியும். அதை இன்றைக்கு நம்மால் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்கள் பெரிய விஞ்ஞான காரியங்களை செய்தனர். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு சரீரமானது இயற்கையாகவே காட்சியளிக்கும்படியாக ஏதோ ஒன்றை அவர்கள் வைத்திருந்தனர். நாம் அந்த கலையை இழந்து விட்டோம். Jesus said, as it was in the days of Noah, so shall it be at the coming of the Son of Man. And we know that we are to enter into another great scientific age. இயேசு நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்றார். நாம் மற்றொரு மகத்தான விஞ்ஞான காலத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறோம் என்பதை நாம் அறிவோம். And now the message that Noah had was very much contrary to the belief of that day in the church, and it was also very much contrary to the scientific research. எப்பொழுது நோவா கொண்டிருந்த செய்தியானது சபையில் அக்காலத்தில் இருந்த விசுவாசத்திற்கு மிகவும் முரண்பாடாயிருந்தது. அது விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு மிகவும் முரண்பாடாகவும் இருந்தது. But God proved His word to be the truth. God proved that what that prophet said was the truth. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தை உண்மை என்று நிரூபித்தார். அந்த தீர்க்கதரிசி கூறியது உண்மை என்று தேவன் நிரூபித்தார். Also, we'll take another for just a moment. Abraham was another prophet of the Lord that the word came to and told him when he was 75 years old and Sarah was 65 years old. நாம் இன்னும் சிறிது நேரம் மற்றொன்றையும் பார்ப்போம். ஆபிரகாம் கர்த்தருடைய மற்றொரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். அவனுக்கு வார்த்தை வந்தது. அவன் 75 வயதாய் இருந்தபோது, சாராள் 65 வயதாய் இருந்தபோது, that he was going to have a child by Sarah. Now that was quite a shock to an unbeliever. Could you imagine today such a thing happening even in this day? அவன் சாராளின் மூலம் ஒரு குழந்தையை பெறப்போவதாக இருந்தான். இப்பொழுது அது ஒரு அவிசுவாசிக்கு முற்றிலும் ஒரு அதிர்ச்சியாய் இருந்தது. இன்றைக்கு இந்த நாளிலும் கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்றும், with all of our scientific achievements and all these test tube babies they talk about and so forth, but this old woman now 65 years old and an old man of 75 years old, நம்முடைய எல்லா விஞ்ஞான சாதனைகளையும் இந்த சோதனை கூடாய் குழந்தைகளை குறித்து அவர்கள் பேசுவதையும் என்ன பிறவற்றை குறித்து உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? ஆனால் இந்த வயோதிக ஸ்திரீ இப்பொழுது 65 வயது, 75 வயதுடைய ஒரு வயோதிக மனிதன். But the word of the Lord came to Abraham and told him that this is going to happen, and Abraham believed God.
Now, no matter how much God spoke and how true it was, Abraham had to believe what God said to make it so. Now, look how that man was tested with his testimony that he did believe. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்து இது சம்பவிக்கப் போகிறது என்று அவனுக்கு அறிவித்தது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இப்பொழுது தேவன் எவ்வளவுதான் உரைத்திருந்தாலும், அது எவ்வளவு உண்மையாயிருந்தாலும், அதை அவண்ணமாக செய்ய தேவன் கூறினதை ஆபிரகாம் விசுவாசிக்க வேண்டியதாய் இருந்தது. இப்பொழுது அந்த மனிதன் எப்படியாய் அவனுடைய சாட்சியோடு சோதிக்கப்பட்டான் என்று பாருங்கள். அவன் விசுவாசித்தான். That same man that made that confession that he believed God, he's a person like you are sitting here tonight. We still believe God. We got to believe His Word is the truth. And He'll prove it that it's the truth if we'll just believe it. அந்த அறிக்கையை செய்த அதே மனிதன் அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் உங்களைப் போன்ற ஒரு நபராய் இன்றிரவு இங்கே அமர்ந்திருக்கிறான். நாம் இன்னமும் தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையே சத்தியம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அதை விசுவாசித்தால் அது சத்தியம் என்று அவர் அதை நிரூபிப்பார். Now look at the hindrance that Abraham had. First thing was his age, 75 years old. And Sarah being 65. She's way past the change of life, the menopause. இப்பொழுது ஆபிரகாமுக்கு இருந்த தடையை பாருங்கள். முதலாவது காரியம் அவனுடைய வயது 75 வயது. சாராளுக்கு 65 வயது. அவள் வாழ்க்கையின் மாற்றத்தை கடந்து விட்டிருந்தாள். மாதவிடாய் நின்று விட்டிருந்தது. No doubt, but what had stopped many years before, he'd lived with her as a wife. It was his half sister. He'd probably taken her when she was just a girl, in her teens, and had married her. அநேக ஆண்டுகளுக்கு முன்பே அது நின்று விட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு மனைவியாக இருந்தபடியால் அவளோடு அவன் வாழ்ந்து வந்தான். அது அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரியாய் இருந்தது. அநேகமாக அவள் தன்னுடைய இளமை பருவத்தில் ஒரு பெண்ணாய் இருந்தபோது அவளை மணந்து கொண்டான். And it had no children. She was absolutely barren. And now we find that to do this, he had to separate himself from all of the peoples who did not believe it in order to make it come to pass. அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. அவள் முற்றிலும் மலடாக இருந்தாள். இதை செய்ய அதை விசுவாசிக்காத எல்லா ஜனங்களிடமிருந்தும் அவன் தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டி இருந்தது என்பதை இப்போது நாம் காண்கிறோம். அது நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே. I don't mean to say you have to separate yourself from peoples, but you have to separate yourself from all the gossip of unbelief and stay away from that. When people says all those things don't happen, that's a bunch of lunatic people. நீங்கள் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் நீங்கள் உங்களை எல்லா அவிசுவாசத்தின் அவதூறுகளில் இருந்தும் பிரித்துக் கொண்டு அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஜனங்கள் அந்த காரியங்கள் நடக்கிறதில்லையே, அது ஒரு கூட்ட பைத்தியக்கார ஜனங்கள். Oh, there's no such a thing as that happening. Just close up your ears and walk away. Don't pay any attention to it. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பதில்லை என்று கூறுகிறார்கள். உங்களுடைய காதுகளை அடைத்துக் கொண்டு நடந்து செல்லுங்கள். அதற்கு எந்த கவனமும் செலுத்த வேண்டாம். The Bible said that Abraham staggered not at the promise of God through unbelief, but was strong, giving praise to God. His name was changed from Abram to Abraham. The changing of the name made his name Father of Nations. வேதம் ஆபிரகாம் அவிசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் பலமுள்ளவனாய் இருந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தான் என்று கூறியுள்ளது. அவனுடைய பெயர் ஆபிராம் என்பதிலிருந்து ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. அந்த பெயர் மாற்றமானது அவனுடைய பெயர் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று ஆயிற்று. Could you imagine a man living with his wife, his sweetheart, that he'd lived with her now for all these years, and now somewhere in the age of 80 years old, and his wife 70 years old. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய இனிய இருதயத்தோடு ஜீவிப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவன் இப்பொழுது அவளோடு இத்தனை வருடங்களாக வாழ்ந்து வந்தான். இப்பொழுது 80 வயதை கடந்தவர். அவருடைய மனைவிக்கு 70 வயது. And yet without one child or any hope of child, yet claimed that he was a father of nations. Could you imagine the criticism of his passing fellow man would say? ஆனால் அதே சமயத்தில் ஒரு பிள்ளையோ அல்லது எந்த பிள்ளையின் நம்பிக்கையோ இல்லாமல் இருந்தும் அதே சமயத்தில் தான் தேசத்தின் தகப்பன் என்று உரிமை கோரினான். அவனை கடந்து சென்ற அவனுடைய சக மனிதனின் விமர்சனமோ, Father of nations, now how many children do you have at this time? And all the criticism he had to go through with. ஜாதிகளின் தகப்பனே, இந்த நேரத்தில் இப்பொழுது உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று இவ்வாறு கூறுவதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அவன் எல்லா விதமான விமர்சனங்களினூடாகவும் செல்ல வேண்டியதாக இருந்தது. But Abraham didn't stagger anywhere at all of unbelief. He believed that God was able
to perform that which he had promised, that God would prove his word no matter how long it took. ஆனால் ஆபிரகாமோ அவிசுவாசத்தை குறித்து எங்கும் தடுமாறவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபிப்பார். அது எவ்வளவு காலம் பிடித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. But instead of getting weaker each time like we are prone to do, he got stronger all the time. If it didn't happen today, tomorrow it'll be a greater miracle because it's one day older. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் பலவீனமடைவதற்கு பதிலாக அவன் எல்லா நேரத்திலும் பலமடைந்து கொண்டே சென்றான். அது இன்றைக்கு நடக்கவில்லை என்றால் நாளையது ஒரு மகத்தான அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு நாள் கூடுதலாகிவிட்டது. That was God in Abraham, for he knew that God proved all of his words to be so. அது தேவனாயிருந்தது. அது ஆபிரகாமுக்குள் இருந்த தேவனாயிருந்தது. ஏனென்றால் தேவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் அவண்ணமாய் இருப்பதை நிரூபித்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். If his children will only take his word, so he can prove it by you. That's the only way he can prove his word. அவருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை மாத்திரம் ஏற்றுக்கொள்வார்களானால் அப்பொழுது அவர் அதை உங்கள் மூலமாக நிரூபிக்க முடியும். அந்த ஒரே வழியில் அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்க முடியும். He doesn't prove it to unbelievers. They can't be proved. They're unbelievers. But it's not to unbelievers. It's not for unbelievers. அவர் அதை அவிசுவாசிகளுக்கு நிரூபிப்பதில்லை. அவைகள் நிரூபிக்கப்பட முடியாது. அவர்கள் அவிசுவாசிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் அது அவிசுவாசிகளுக்குரியதல்ல. அது விசுவாசிகளுக்கானது அல்ல. It's just to him that believe. And if he can find somebody who will believe his word, he'll prove his word by you. And sometimes sickness and things happen to us that way, that God can prove himself. அது விசுவாசிக்கிறவனுக்குரியது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் ஒருவரை அவரால் கண்டறிய முடிந்தால் அவர் தம்முடைய வார்த்தையை உங்கள் மூலம் நிரூபிப்பார். தேவன் தம்மை நிரூபிக்கும்படியாக சில சமயங்களில் சுகவீனமும் மற்ற காரியங்களும் நமக்கு அந்த விதமாக சம்பவிக்கிறது. Do you remember the blind man that Jesus found? They said, who sinned, he or his father, his mother? இயேசு கண்டறிந்த குருடான மனிதனை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? அவர்கள் யார் பாவம் செய்தது, அவனா அல்லது அவனுடைய தகப்பனா அவனுடைய தாயா என்று கேட்டனர். He said, in this case neither, but that the works of God might be made known. See, it happened to the boy so that Jesus could be glorified. Sometimes sickness is not a curse, it's a blessing. அவர் இந்த காரியத்திலோ தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாகவே என்று வேறல்ல என்றார். பாருங்கள், இயேசு மகிமைப்படும்படியாக அது அந்த பையனுக்கு சம்பவித்தது. சில நேரங்களில் சுகவீனம் ஒரு சாபம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதமாய் உள்ளது. That we can stick our faith out there and call those things which are not as though they were. God said so and he'll prove it so if you'll just not weaken under the test. நாம் நம்முடைய விசுவாசத்தை அங்கேயே நிலைநிறுத்தி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க முடியும். தேவன் அவ்வண்ணமாய் கூறினார், நீங்கள் சோதனையின் கீழ் பலவீனமடையாமல் இருந்தால் அது அவ்வண்ணமே என்பதை அவர் நிரூபிப்பார். He could prove Job one time that he wouldn't curse him to his face. Look at the trial that Job went through, but down in the very jaws of death, he yet said, the Lord gave, the Lord taken away, blessed be the name of the Lord. யோபு அவருடைய முகத்திற்கு முன்பாக அவரை தூஷிக்க மாட்டான் என்பதை ஒருமுறை அவரால் நிரூபிக்க முடிந்தது. யோபு அனுபவித்த சோதனையை பாருங்கள். ஆனால் மரணத்தின் வாசலில் இருந்தபோது அதே சமயத்தில் அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். He certainly believed it. God proved his word to Job. He proved it to Abraham. He proved it so. அவன் நிச்சயமாக அதை விசுவாசித்தான். தேவன் தம்முடைய வார்த்தையை யோபுவுக்கு நிரூபித்தார். அவர் அதை ஆபிரகாமுக்கு நிரூபித்தார். அவர் அதை அவண்ணமே நிரூபித்தார். Also he proved it by Moses. And when the difficulty was so against him, Moses had it in his mind perhaps to be a deliverer, that his mother had probably told him he was born a proper child. அவர் அதை மோசேயை கொண்டும் கூட நிரூபித்தார். மோசே அவனுக்கு எதிராக மிகுந்த சிரமம் உண்டாக இருந்தபோது மோசே தன்னுடைய சிந்தையில் ஒரு விடுவிப்பாளனாய் இருக்க அவன் ஒரு நேர்த்தியான பிள்ளையாக பிறந்திருந்தான் என்று அவனுடைய தாய் அநேகமாக அவனிடம் கூறியிருக்கலாம். She was his tutor that raised him up in Pharaoh's palace. No doubt had told him, son, we have prayed that we be delivered, and we believe that you are that child that God will use to deliver. And then when he பார்வோனின் அரண்மனையில் அவனை வளர்த்த அவனது ஆசிரியராக அவள் இருந்தாள். அதை அவனிடம் சந்தேகமில்லாமல் சொல்லி இருந்தாள். மகனே, நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துள்ளோம். தேவன் விடுவிக்க பயன்படுத்தும் பிள்ளை நீதான் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
அதன் பின்னர் அவன் See, he come up and was to be the son of Pharaoh's daughter, and we find out that he was to be heir to the throne. Well, no doubt it was in their mind then that he would become the next Pharaoh. பாருங்கள், அவன் பார்வோனின் குமாரத்தியின் குமாரனாய் இருக்க வேண்டியவனாய் இருந்தான். அவன் சிங்காசனத்தின் சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டியவனாய் இருந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏன் அப்பொழுது அவன் அடுத்த பார்வோனாக ஆவான் என்பது அவர்களுடைய சிந்தையில் இருந்தது என்பதில் சந்தேகமில்லை. And that's how he would deliver the people, by being the next Pharaoh. But God had if that would have been so, then he would have done it through a material, through a act of politics. But God doesn't always work like that. அடுத்த பார்வோனாக இருப்பதன் மூலம் அந்த விதமாகத்தான் அவன் ஜனங்களை விடுவிப்பான். ஆனால் தேவனோ அது அவண்ணமாய் இருந்திருக்குமானால் அப்பொழுது அவர் அதை ஒரு பொருளின் மூலமாக, ஒரு அரசியலின் செயலினூடாக செய்திருப்பார். ஆனால் தேவன் எப்பொழுதுமே அந்த விதமாக கிரியை செய்வதில்லை. God has his own ways to work. And he said he would bring them out. He told Abraham after 400 years, he would bring them out with a mighty hand. He'd show signs and wonders. கிரியை செய்ய தேவன் தம்முடைய சொந்த வழிகளை உடையவராயிருக்கிறார். அவர் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்றார். அவர் ஆபிரகாமிடம் 400 ஆண்டுகளுக்கு பிறகு என்றும் அவர் ஒரு பலத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவார் என்றும் அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிப்பார் என்றும் சொல்லியிருந்தார். So he couldn't do it like that. So we find out that Abraham believed God, and here's Moses now believing God. அதனால் அவரால் அப்படி செய்ய முடியவில்லை. அதனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். இங்கே மோசே இப்பொழுது தேவனை விசுவாசிக்கிறான். And Moses looked out the same window that Pharaoh did. He saw the same people that Pharaoh looked out upon them as accursed people, a people that had nothing but a bunch of fanaticism for a God. பார்வோன் பார்த்த அதே ஜன்னல் வழியாக மோசே பார்த்தான். அவன் அதே ஜனங்களை கண்டான். அந்த பார்வோன் அவர்களை நோக்கி பார்த்து, சபிக்கப்பட்ட ஒரு ஜனமாக, ஒரு கூட்ட மதவெறியை தவிர வேறொன்றும் இல்லாத ஒரு ஜனமாக, ஒரு தேவனுக்காக, and some desert god somewhere that they know nothing about, some unseen post that they prayed to, that there wasn't nothing to it. They're a bunch of fanatics. அவர்கள் ஒன்றுமே அறிந்திடா ஏதோ ஒரு வனாந்திர தேவனுக்காக அவ்வாறு இருந்தனர். அவர்கள் காணாத கம்பத்திற்கு ஜெபிக்கிறார்கள். அதில் ஒன்றுமே இல்லை. அவர்கள் ஒரு கூட்ட மதவெறியர்கள். And they were a bunch of slaves, and their God letting them be slaves proved that he wasn't God. அவர்கள் ஒரு கூட்ட அடிமைகளாய் இருந்தனர். அவர்களுடைய தேவன் அவர்களை அடிமைகளாய் இருக்க அனுமதித்து அவர் தேவன் அல்ல என்பதை நிரூபித்தார் என்றான். And right in the midst of the whole thing, he was raising up the very man. God does things in such peculiar ways. Right up under him, not a theologian, not a teacher, not a priest, not one of their holy men, but just an ordinary man, born for the job. இந்த முழு காரியத்தின் மத்தியிலும் அவர் அந்த மனிதனை எழுப்பிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு கீழாகவே தேவன் அந்த விதமான விசேஷித்த வழிகளில் காரியங்களை செய்கிறார். ஒரு வேத சாஸ்திரி அல்ல, ஒரு போதகர் அல்ல, ஒரு குரு அல்ல, அவர்களுடைய பரிசுத்த மனிதர்களில் ஒருவரும் அல்ல, ஆனால் ஒரு சாதாரண மனிதன் அந்த வேலைக்காக பிறந்தான். And God called him to be his prophet and sent him down there, and nothing in his hand but a crooked stick to face an army, mechanized units that had conquered the whole world. தேவன் அவனை தம்முடைய தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைத்து அவனை அங்கே அனுப்பினார். ராணுவத்தை சந்திக்க, முழு உலகத்தையும் ஜெயங்கொண்டிருந்த எந்திரத்தனமான ராணுவ படைகளை எதிர்கொள்ள அவன் கையில் ஒரு கோணலான தடியை தவிர வேறு எதுவுமே இல்லாதிருந்தான். But with that stick in his hand, as God told him to hold that stick in his hand, and he would deliver Israel, and he went down and did it because God promised it. How's he going to do it? I will be with you. ஆனால் அந்த கோலை கையில் வைத்துக் கொண்டு, அந்த கோலை தன் கையில் பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலை விடுவிப்பார் என்று தேவன் சொன்னபடி, தேவன் அதை வாக்குத்தத்தம் செய்த காரணத்தால் அவன் அங்கு சென்று அதை செய்தான். அவன் அதை எப்படி செய்ய போகிறான்? நான் உன்னோடு கூட இருப்பேன். He said, "Show me your glory, Lord. I'm slow of speech. I can't talk right." And he had a million excuses. அவன், கர்த்தாவே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். நான் மந்தனா உள்ளவன், என்னால் சரியாக பேச முடியாது. மேலும் அவன் 10 லட்சம் சாக்குப்போக்குகளை உடையவனாயிருந்தான். But he said, "I'll be with you." And that's all it took. He went taking God's word. No matter how dangerous the task seemed, Moses continued to believe God. ஆனால் அவரோ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அவ்வளவுதான் அதற்கு தேவைப்பட்டது. அவன் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். எவ்வளவு ஆபத்தான பணி என்று தோன்றினாலும் அதை பொருட்படுத்தாமல்
மோசே தொடர்ந்து தேவனை விசுவாசித்தான். God proved his word through Moses to be the truth. Because regardless of what took place, Moses stayed right with the word. In the time of the journey, தேவன் தம்முடைய வார்த்தை உண்மை என்று மோசேயின் மூலம் நிரூபித்தார். ஏனெனில் என்ன சம்பவித்த போதிலும் பொருட்படுத்தாமல் மோசே வார்த்தையோடு சரியாக தரித்திருந்தான். பயணத்தின் நேரத்தில் God told them down in Egypt also that he would deliver them into a promised land, a good land full of milk and honey. It was absolutely there. They didn't know it was there. But he said, it's there, and I have given it to you. It's already yours. Just go claim it. தேவன் எகிப்திலும் கூட அவர்களை விடுவிப்பார் என்றும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு பாலும் தேனும் நிறைந்த ஒரு நல்ல தேசத்திற்குள் கொண்டு செல்வதாகவும் அவர்களிடம் கூறினார். அது முற்றிலுமாக அங்கு இருந்தது. அது அங்கிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவர், அது அங்குள்ளது, நான் அதை உனக்கு கொடுத்திருக்கிறேன், அது ஏற்கனவே உங்களுடையதாக இருக்கிறது, நீங்கள் போய் அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் என்றார். And in the wilderness, when many of them come out, dancing in the spirit, when Miriam beat the tambourine, eating manna out of heaven, listen to Moses sang in the spirit, watching the miracles and signs go forth. வனாந்திரத்தில் அவர்களில் அநேகர் வெளியே வந்து ஆவியில் நடனமாடும் போது மேரியாம் தம்புருவை வாசித்தாள். பரலோகத்திலிருந்து மன்னாவை புசித்தனர். மோசே ஆவியில் பாடினதை கேட்டார்கள். நடக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தனர். But when it come to a showdown to believe the whole word of God, all the promise, they failed. ஆனால் தேவனுடைய முழு வார்த்தையையும் எல்லா வாக்குத்தத்தையும் விசுவாசிக்க ஒரு பலப்பரீட்சை வந்தபோது அவர்கள் தவறி போயினர். Only two of them believed it. That was Joshua and Caleb. And they brought back the evidence that the land was good. அவர்களில் இருவர் மாத்திரமே அதை விசுவாசித்தனர். அது யோசுவா மற்றும் காலேப். அவர்கள் தேசம் நல்ல நிலமாய் இருந்தது என்பதற்கான அத்தாட்சியை கொண்டு வந்தனர். But the circumstances, that's what hindered them, because they said we're not able to take that land because their cities are walled, their delegates said. ஆனால் சூழ்நிலைகளோ அதுதான் அவர்களை தடை செய்தன. ஏனென்றால் அவர்கள், நாங்கள் அந்த தேசத்தை கைப்பற்ற முடியாது, ஏனென்றால் அவர்களுடைய நகரங்கள் மதில்களால் சூழப்பட்டிருக்கின்றன, அவர்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள். Not their delegates, but their people are great giants, while we look like grasshoppers upside of them. அவர்களுடைய பிரதிநிதிகள் அல்ல, ஆனால் அவர்களுடைய ஜனங்கள் ஒரு மகத்தான ராட்சதர்கள். ஏன்? அவர்களுக்கு பக்கத்தில் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம் என்றனர். Joshua and Caleb said, we're more than able to take it. Why? God had given it to them, no matter how big the giants was. The obstacle meant nothing to them. யோசுவாவும் காலேபும் நாம் அதை கைப்பற்றக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்றனர். ஏன்? தேவன் அதை அவர்களுக்கு அளித்திருந்தார். எவ்வளவு பெரிய ராட்சதர்களாய் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த தடை அவர்களுக்கு ஒன்றுமில்லை. God had said so. And God proved it by them. And they did go over and take the land as God said they would do it. He proved it to them. தேவன் அவர்ணமாய் கூறியிருந்தார். தேவன் அவர்கள் மூலமாக அதை நிரூபித்தார். தேவன் அவர்கள் அதை செய்வதாக கூறினபடியே அவர்கள் அங்கு சென்று தேசத்தை கைப்பற்றினர். அவர் அதை அவர்களுக்கு நிரூபித்தார். Now, when they come up in the month of April, when the waters was flying down out of the mountains over the snow drifts and so forth, and looked like God was a poor general to lead his army right up to a place he had them pinned off from the promised land. இப்பொழுது அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் வரும்போது தண்ணீர் மலைகளிலிருந்து பனிப்பொழிவுகள் போன்றவற்றின் மேல் ஊற்றிக்கொண்டிருந்த போது தேவன் ஒரு ஏழ்மையான தளபதியை போன்று காணப்பட்டார். அவருடைய இராணுவத்தை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல அவர் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து விலக்கியிருந்தார். And the very time he'd taken them over, was going to take them over, it was the worst month in the year. The month that the Jordan was overflowing, its banks run plumb out into the fields. அவர் அவர்களை கைப்பற்ற போவதாய் இருந்த அதே நேரத்தில் அது வருடத்தின் மிக மோசமான மாதமாய் இருந்தது. அந்த மாதத்தில் யோர்தான் தன்னுடைய கரைகள் நிரம்பி வடிந்து வயல்வெளிகளுக்குள் பாய்ந்தது. Well, if he's going to take them over, it'd be in the summertime when they could wade across. But he waited till the waters got deep. He likes to show that he's God. He likes to prove his word regardless. ஏன்? அவர்களை கைப்பற்ற போவதாய் இருந்தால் அது கோடை காலமாக இருக்கும். அப்பொழுது அவர்கள் கடந்து செல்ல முடியும். ஆனால் அவர் தண்ணீர் ஆழமடையும் வரை காத்திருந்தார். அவர் தேவன் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். அவர் அதை பொருட்படுத்தாமல் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்க விரும்புகிறார். Don't care whether the doctor said you're dying with cancer, that's all the man knows. Maybe the waters are deep for some of you tonight, but remember, God made the promise.
மருத்துவர், நீ புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூறியிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அந்த மனிதனுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். இன்றிரவு உங்களில் சிலருக்கு தண்ணீர் ஆழமாக இருக்கலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். God keeps his word and God proves his word. It's the truth. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கிறார். அது சத்தியமாயிருக்கிறது. He waited till the waters got muddy, until they got deep and over their heads and so forth, and then he opened up the way. He went before them and made the way. தண்ணீர் சேரும், அவர்கள் தலைக்கு மேல் ஆழமாக போகும் வரைக்கும் அவர் காத்திருந்தார். அதன் பின்னர் அவர் வழியை திறந்தார். அவர் அவர்களுக்கு முன்பாக சென்று வழியை உண்டாக்கினார். How they go to get into Jericho when it was all closed over? Joshua was wondering. He know God had led him that far. The next step belongs to God. எரிகோ முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும் போது அவர்கள் எப்படி உள்ளே வரப்போகிறார்கள்? யோசுவா யோசித்துக் கொண்டிருந்தான். தேவன் அவனை அவ்வளவு தூரம் வழிநடத்தி இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அடுத்த படியானது தேவனுடையது. One day when he was out walking around viewing the walls, he seen a man standing with his sword drawn, and he pulled his sword and went to meet the man. He said, "Who are you for? Are you with us or are you for our enemy?" ஒரு நாள் அவன் வெளியே சுற்றி நடந்து சுவர்களை பார்த்துக் கொண்டிருந்த போது உருவின பட்டயத்தோடு ஒரு மனிதன் நிற்பதை அவன் கண்டான். அவன் தன்னுடைய பட்டயத்தை உருவிக்கொண்டு அந்த மனிதனை சந்திக்க சென்று, நீர் யாருக்காக இருக்கிறீர்? நீர் எங்களோடு இருக்கிறீரா அல்லது நீர் எங்கள் சத்துருவாக இருக்கிறீரா என்று கேட்டான். He said, "I am the captain of the host of the Lord." And he told him what to do. How is he going to blow a trumpet and a wall fall down that they could run a chariot race across it? What would have anything to do with the trumpet? அவர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்றார். என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அவனிடம் கூறினார். அவர்கள் ரத பந்தயம் நடத்துகிற அந்த மதில் சுவரானது எப்படி இவன் எக்காலம் மோதப் போகும்போது விழப்போகிறது? ஒரு எக்காலத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? God uses such simple methods. It's so the simplicity of it what makes it God to me. We're always trying to find some great something's going to do something. தேவன் அத்தகைய எளிய முறைகளை பயன்படுத்துகிறார். அது அவ்வளவுதான். அதன் எளிமை அது எனக்கு தேவனாக இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே ஏதோ ஒரு மகத்தான காரியத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்றை செய்ய போகிறோம். God, some great organizations go take the whole thing and clear it all out. When God takes a simple person, just one man that he can hold in his hand. ஏதோ ஒரு பெரிய ஸ்தாபனம் முழு காரியத்தையும் எடுத்து அவை எல்லாவற்றையும் அழித்து போட போகிறது. தேவன் ஒரு எளிய நபரை, ஒரு மனிதனை மாத்திரம் அவரால் தம்முடைய கரங்களில் ஏந்தி கொள்ள முடிந்தால் And he'll prove every word that he said by it. Takes such simple little methods. அவர் கூறின ஒவ்வொரு வார்த்தையையும் அதன் மூலம் அவர் நிரூபிப்பார். அத்தகைய எளிய சிறு முறைகள் தேவைப்படுகிறது. Sound a trumpet, not dig out the wall, but just sound a trumpet and the walls will fall down. The blast of the trumpet will knock the walls down. How foolish to the carnal mind. But God proved his word was true. For the walls fell down one on top of the other. They went straight up and they took the city. ஒரு எக்காலம் ஊதுங்கள். சுவரை தோண்டி எடுப்பது அல்ல, ஆனால் வெறும் ஒரு எக்காலம் ஊதினால் மதில்கள் இடிந்துவிடும். எக்கால சத்தம் மதில்களை இடித்து போடும். மாம்ச சிந்தைக்கு அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தை உண்மையானது என்பதை நிரூபித்தார். ஏனென்றால் சுவர்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுந்தன. அவர்கள் நேராக மேலே சென்று அவர்கள் நகரத்தை கைப்பற்றினர். Oh, God likes to prove himself to be God. Joshua knew that one day, and when he was standing there, one of the greatest paradoxes that ever happened, outside of the death, burial, and resurrection of Jesus Christ. தேவன் தம்மை தேவன் என்று நிரூபிக்க விரும்புகிறார். யோசுவா அதை அறிந்திருந்தான். ஒரு நாள் அவர் அங்கு நின்று கொண்டிருந்த போது எப்போதும் நிகழ்ந்ததிலேயே மிகப்பெரிய நம்ப முடியாத உண்மை இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு அடுத்தபடியானது. When the enemy had routed them and the different armies was in the mountains, he had them routed and the sun was going down. Oh my, what a time it was for General Joshua. சத்துரு அவன் அவர்களை முறியடித்த போது வெவ்வேறு சேனைகள் மலைகளில் இருந்தன. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. என்னே தளபதி யோசுவாவுக்கு அது என்ன ஒரு நேரமாக இருந்தது. Remember, he fought that land through without having a hospital, a nurse, a first aid band, or he had a wounded man. Tell me something that can beat that. Yes, sir. நினைவில் கொள்ளுங்கள், அவன் அந்த தேசத்தினூடாக சண்டையிட்டு ஒரு மருத்துவமனையோ ஒரு மருத்துவச்சியோ முதலுதவி குழுவோ அல்லது காயம்பட்ட ஒரு மனிதனோ இல்லை.
அதை முறியடிக்கக்கூடிய ஒன்றை எனக்கு கூறுங்கள். ஆமையா. He never had no hospitals, no nurses, and he never lost any man as long as they walked in the will and word of the Lord. God proved that he was with them. That's right. Notice now. அவனுக்கு மருத்துவமனைகள் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது. அவன் எந்த மனிதனையும் இழந்து போகவில்லை. அவர்கள் கர்த்தருடைய சித்தத்திலும் வார்த்தையிலும் நடக்கும் வரைக்கும் தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதை நிரூபித்தார். அது உண்மை. இப்பொழுது கவனியுங்கள். And we find out that Joshua knew if night come, they'd slip around and get with one another and get themselves together and make another big army, and he'd have a rough time with them the next day. இரவு வந்தால் அவர்கள் நடுவில் சென்று ஒருவரோடு ஒருவர் மேலும் தங்களை ஒன்று சேர்த்து மற்றொரு பெரிய சேனையை உருவாக்கிக் கொள்வார்கள் என்பதையும், அதனால் அடுத்த நாள் அவர்களோடு ஒரு கடினமான நேரம் உண்டாயிருக்கும் என்பதை யோசுவா அறிந்திருந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். He didn't know what to do, so he looked up to God. He needed help, and he needed that sun to stand still, so he just commanded that sun to stand still, and said for the moon to hang over Ajalon. அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனவே அவன் தேவனை நோக்கி பார்த்தான். அவனுக்கு உதவி தேவைப்பட்டது. அவனுக்கு சூரியன் நிலைத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. எனவே அவன் சூரியனை அசையாமல் நிற்கும்படி கட்டளையிட்டான். மேலும் சந்திரனே ஆயலோன் மேல் தரித்து நில் என்றான். Not move until he commanded it, and the moon and sun stayed still for 24 hours when Joshua fought the battle and conquered the enemy. அவன் கட்டளையிடும் வரை அசையவில்லை. யோசுவா யுத்தத்தில் சண்டையிட்டு சத்ருவை ஜெயங்கொண்ட போது சந்திரனும் சூரியனும் 24 மணி நேரம் அசையாமல் நின்றது. Because he was right in the line of duty. He had a right to do it because he was obeying God's commandment. ஏனென்றால் அவன் கடமையின் பாதையில் சரியாக இருந்தான். அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்த காரணத்தால் அதை செய்ய அவனுக்கு உரிமை இருந்தது. And as long as you're in the line of duty, keeping God's word, doing just what he told you to do, marching by the orders of God, you've got a right to say to that mountain, be moved. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு அவர் உங்களிடத்தில் செய்யும்படி கூறினதை செய்து தேவனுடைய கட்டளைகளின்படி அணிவகுத்து செல்லும் போது அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று கூற உங்களுக்கு உரிமை உண்டு. God keeps his word. If you say to this mountain, be moved, don't doubt in your heart, but believe that what you've said will come to pass. You can have that what you have said. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லி உங்களுடைய இதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் கூறினது நிறைவேறும் என்று விசுவாசித்தால் நீங்கள் கூறினதை பெற்றுக் கொள்ள முடியும். Jesus said that in St. Mark 11:22. That's the truth. I know that's the truth. It's God's word, and that proves that it's the truth. We're just afraid sometimes. We get to a place we're afraid he won't keep that word. He will keep that word. He said he would do it. Now we find that's true. He proved it. பரிசுத்த மார்க்கு 11:22 இயேசு அதை கூறினார். அதுதான் சத்தியம். அது சத்தியம் என்பதை நான் அறிவேன். அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அது சத்தியம் என்பதை அது நிரூபிக்கிறது. நாம் சில நேரங்களில் பயப்படுகிறோம். நாம் ஒரு நிலையை அடைந்து அவர் அந்த வார்த்தையை காத்துக்கொள்ள மாட்டார் என்று நாம் பயப்படுகிறோம். அவர் அந்த வார்த்தையை காத்துக்கொள்வார். அவர் அதை செய்வதாக கூறினார். இப்பொழுது அது உண்மை என்று நாம் கண்டறிகிறோம். அவர் அதை நிரூபித்தார். Isaiah's prophecy one time, which something had never happened, never did before and never has since. He said a virgin shall conceive. Could you imagine a woman without knowing a man would have a child? Isaiah said a virgin shall conceive. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் ஒரு காலத்தில் ஒருபோதும் இந்த விதமாக சம்பவித்திராத ஒரு காரியம். இதற்கு முன்பும் ஒருபோதும் இவ்வாறு சம்பவித்ததில்லை. அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றார். ஒரு புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஏசாயா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றான். And God caused a virgin to conceive to prove his word truth. He proved his word because the virgin did conceive, and she brought forth the son. தேவன் தம்முடைய வார்த்தை உண்மை என்பதை நிரூபிக்கும்படியாக ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாகும்படி செய்தார். அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபித்தார். ஏனென்றால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவள் குமாரனை பெற்றாள்.